பெரிய பஞ்சாயத்துனால. அடுத்தது ஸ்ரேயாஸ் ஐயர் இருக்கார். ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து அவருக்கு என்ன சொல்கிறது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவரையே இவ்வளோ காண்டே திரிக்கீங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவருக்கு காண்டா இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்கட்டா நைட் ரைடர்ஸோடைய கேப்டனாக இருந்தார். 2024 அவங்க கப்பே அடித்தாங்க. சரியா, அந்த கப் அடித்த சீசன்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி கப் அடித்த மச்சான் ஜாலியாக இருப்பார் அந்த டீமில். இவருக்கு பெரிய பெருமையாக இருக்கும், பயங்கரமான மரியாதை கச்சிருக்கும் அப்படின்னு நம்மளாம் நினச்சிட்டு இருந்தோம்னா யூஆர் வெரி ராங். அவர் வெளில வந்துட்டார் அந்த டீமில் இருந்து. ஏலத்தில் தன்னை பிட் பண்ண வச்சு அவரை வந்து இப்போது பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் எடுத்திருக்காங்கன்றது முக்கியமான விஷயம் இல்லை. அவர் ஏன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்லேருந்து வெளில வந்தார், அதுதான் கேள்வி. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வந்து எனக்கு கரெக்டான ரெகக்னிஷன் கிடைக்கல. எனக்கு ரெகக்னிஷன் சொல்கிறப்போ ஒரு சம்பளம் காசு இந்த மாதிரி மேட்ரு மட்டும் கிடையாது. இவர் தான் கேப்டனு, டீமை கொண்டு போய் கப் அடிக்கிறாங்க, டீமுடைய பர்ஃபார்மன்ஸ் மொத்தமாக இருக்குது, பட் கேப்டன்சி இவருடைய இது. அப்படி இருக்க ஒரு பிளேயரை அவங்க வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த டீமுக்குள்ளே தக்க வைக்கிறதுக்கு பார்ப்பாங்க, பொதுவாக எந்த டீம் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும். பட் இவர் வாக் அவுட் பண்ணி பஞ்சாப் கிங்ஸால் இப்போது ஆக்ஷனில் எடுக்கப்பட்டிருக்காரு. அப்படின்றப்போ அவர் இந்த கதையெல்லாம் சொல்லும்போது ஐபிஎல்லில் இவ்வளோ வழி இருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயருடைய பஞ்சாயத்து இது. இது இல்லாமல் அடுத்து வந்து எல்எஸ்ஜிக்கு அவங்க இருக்காங்களே, அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இங்கிலாந்து பேட்டர் ஹாரி ப்ரூக் அப்படின்ற ஒருத்தரை ஆக்ஷனில் எடுத்திருந்தாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன சீசனில் ஆக்ஷனில் எடுத்திருந்தாங்க. ஆக்ஷனில் எடுத்தப்போ அந்த டீமுக்கு வந்து நான் விளையாட முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா எங்கள் பாட்டி சேர்த்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி சேர்த்துட்டாங்கன்னு போன தடவை போனாரா, அதுக்கப்புறமா இந்த தடவை வந்தார். இந்த தடவை எல்எஸ்ஜியில் ஆக்ஷனில் எடுக்கிறாங்க. இந்த தடவையும் என்னால் விளையாட முடியாது அப்படின்னு சொன்னார். என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் ஆக்ஷனில் எடுத்ததுக்கப்புறமா டீமில் பிளேஸ் ஆனதுக்கப்புறம் விளையாட முடியாதுன்னு சொன்னால் ஐபிஎல் ரூல்ஸ் தெரியும்ல. நீங்கள் வந்து ஆக்ஷனில் எடுக்கப்பட்டதுக்கப்புறமா நான் விளையாட முடியாதுன்னு வித்ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் ஐபிஎல் பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவர் என்ன காரணம் சொல்கிறாருன்னா, இங்கிலாந்து பிளேயர் இவர். ஸோ இங்கிலாண்டில் நான் போயிட்டு என்னுடைய டீமுக்காக விளையாடணும், இந்த டைம் தான் எங்கள் இங்கிலாந்து டீமுக்கு நான் ரொம்ப தேவை, அதனால் கண்டிப்பாக நான் போயிட்டு அங்கே விளையாண்டு எங்களுடைய டீமை தூக்கி நிறுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே போயிட்டார். 2 வருஷம் பேனை பற்றிலாம் அவர் கவலையே படல. யார் என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி புரிஞ்சிக்கலனாலும் சரி, ஐ ஆம் கோயிங் டு இங்கிலாந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். ஸோ இந்த 2 வருஷம் பேன் அப்படின்றது இவருக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அப்புறம் புதிய ஐபிஎல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இம்ப்ரெசிவாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அட்வைசரி ஒன்று வந்துருக்குது. நம்மளுடைய இந்தியன் ஹெல்த் மினிஸ்ட்ரியிலேருந்து அந்த அட்வைசரி போயிருக்கு நம்ம ஐபிஎலுக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் ஆல்கஹால் ஆர் டொபாக்கோ ப்ரொமோஷன்ஸ் ஆர் ப்ரோஹிபிட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சரக்கு மற்றும் புகையிலை தொடர்பான நேரடியோ இல்லை மறைமுகமான விளம்பரங்கள் தவிர்க்கப்பட வேண்டும், ஸ்ட்ரிக்டாக தவிர்க்கப்படணும், எந்த விதத்துலையும் அதை ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க. இது வந்து